வணக்கம். நான் தெய்வானை. இன்னைக்கு அர்பா மென்ஷன்ல முதல் நாளா நெச்சசார் நேஷனல் பார்க் வந்திருக்கோம். இங்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சிறப்பம்சம் இந்த நகரத்துக்கு அப்படின்னா, இங்க இருக்க ஊற்றுகள் தான். அதாவது இதோட பேர்லயே ஊற்ற தான் வந்து சொல்றாங்க. அர்பா மின்ச் அப்படிங்கிறது அர்பா அப்படின்னா 40, மின்ச் அப்படின்னா ஊற்று. ஸோ இங்க 40 ஊற்றுகள் இருக்கிறதுனால இத அர்பா மின்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல 40க்கு மேல ஊற்றுகள் இந்த இடம் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. கவுண்ட் பண்ணும்போது அவங்க 40 கவுண்ட் பண்ணி இதுக்கு அர்பா மின்ச் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நான் வந்திருக்க இடம் கரெக்ட்டா வந்து அந்த ஊற்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த ஊற்று தான் இந்த அதாவது நம்ம இந்த நிக்கிற இந்த அர்பா மின்ச் அப்படிங்கிற இடத்தோட அ வா தண்ணிக்கான ஆதாரமே இந்த ஊற்று தான். இங்க இருக்க ஊற்றுல இருக்க தண்ணிய தான் வந்து மழைக்கு வந்து இவங்க பம்ப் பண்றாங்க. அங்க வந்து கலெக்ஷன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. தண்ணிய வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு, அதுக்கப்புறமா கிராவிட்டி மூலமா டவுனுக்கு வந்து அனுப்புறாங்க. அர்பா மின்ச் க்கு தேவையான தண்ணி வந்து இவங்களுக்கு தாராளமாவே கிடைக்குது. இவங்களோட விவசாயம் மத்ததுக்கும் இந்த தண்ணிய பயன்படுத்துறாங்க. மத்தபடி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த தண்ணி இருக்கு. இதே தண்ணிய வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி ஃபில்டர் வாட்டரும் வந்து குடுக்குறாங்க நெறைய இடங்கள்ல. ஸோ இந்த இடம் தான் இப்ப நம்ம நிக்கிற இடம் தான் இந்த அர்பா மின்ச்சுக்கே தண்ணிக்கான ஆதாரம். இப்ப நம்ம ஒவ்வொரு ஊற்றா வந்து பார்க்கலாம். எங்க எப்படி காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். வாங்க. ஊற்றுலேருந்து வர தண்ணி எல்லாம் இங்க கலந்து வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 15 ஊற்று இருக்கும். இந்த பக்கமா இருக்கிறது எல்லாமே இந்த தண்ணியா போகுதுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சாமா லேக்குன்னு இருக்கு. இந்த தண்ணி தான் அந்த லேக்குக்கு வந்து போற தண்ணி. அதே மாரி அந்த பக்கமா ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க. இந்த தண்ணி தான் வந்து அங்க போகுது. அங்க லோக்கல் பீப்பிள்லாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்குன்னு சொல்றாங்க. இது வழியா வர்றது இங்க இந்த இதுல கலக்குது இந்த தண்ணில. இங்க ஒரு ஊற்று வருது. இங்க ஒரு ஊற்று இருக்கு. இந்த பக்கம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு ஊற்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்கு. இது மாதிரி போற வழியெல்லாம் இருக்குங்க. நம்ம
பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து இது பண்ணோம். கவுண்ட் பண்ணி நம்மளால முடியாது. எத்தனை இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அங்கங்க பார்க்கலாம் ஊற்றுகள். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கங்க பார்க்க முடியுது. இங்க ஒரு ஊற்று இருக்கு. இங்க ஒரே இடத்துல பக்கத்துல பக்கத்துல 3 ஊற்றுகள் இருக்கு. இங்க ஒரு ஊற்று. Just few drops. நம்ம தாமரை பூ தாங்க. நமக்கு தெரியாது. தாமரை இலையில தண்ணி விட்டாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படின்னு இவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி இங்க இலை பார்த்தோன்னே நாங்க நினைச்சிட்டோம் இது தாமரை இலை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. இவர் வந்து எனக்கு தண்ணி பிடிச்சி பாருங்க, இதுல ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லி என்னை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு. மெர்க்குரி மாதிரி இருக்கு. அததான் தண்ணி விட்டாது. இதை வந்து இங்க உணவா சாப்பிட்றாங்க. இதை ஏதோ மருத்துவ குணங்கள் எதுவும் இல்லை தெரியாதவங்களுக்கு. ஆனா இதை உணவா சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க. இது அங்கங்க இந்த இலைகள் இருக்கும்னு. இது ஒரு ஊற்று மூலமா வந்து இந்த இது வழியா பைப் வழியா வரவிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ஊற்று வழியா தான் வந்து. இதுக்கு மேல நிறைய இதுக்கு மேலேயும் நிறைய ஊற்றுகள் அங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காட்டுக்குள்ள வந்து கேச் கேச்னு ஒரு மாதிரி சத்தம் வரும் இல்லையா? Fig, right? Fig, yeah. Oh. F-I-G. Wow. You have to go in the middle. Oh, yes. எவ்வளோ பெரிய மரம்! ஆமா, மரம் எவ்வளோ பெருசா இருக்கு. நான் போய் Columbus monkey. கொலம்பஸ் monkey. The white tail, the black and the white come to here straight to Yeah, yeah. Columbus. Mhm. We have to go in the middle. Yeah. இந்த இடத்துல நின்று இந்த இடத்துல நின்னுன்னா ஒரு குட்டியா தெரியுவேன். அவ்வளோ பெரிய மரம் இது. நான் ஒரு சின்ன எறும்பா தெரிவேன்.
டூரிஸ்ட் வரவங்கலாம் இந்த இடத்துல தான் நைட் வந்து கேம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த குக் பண்ணிட்டு ஃபயர் பிளேஸ் வந்து நெருப்புலாம் ஏற்படுத்திக்கிட்டு இங்க தான் வந்து இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் சேஃப்டிக்கு இங்க இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க. பகல்லையே வந்து நம்ம அழகா வந்து கட்டில் போட்டு படுத்து தூங்கணும்னா செம்மையா இருக்கும். அப்படியே குடும்பத்தோட வந்து அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போனோம்னா சூப்பரா இருக்கும். Okay. I guess swing, right? Yeah, yeah. Okay. Okay. Sometimes they cut it. Something they cut it? Not this one, Okay. the other one. Yeah, Okay. flip one. பயம் இயற்கை கொடுத்த ஊஞ்சல் பாருங்க. குழந்தை பருவத்துக்கே போயாச்சு. மரத்திலேயே வந்து ஊஞ்சல் மாதிரி வந்திருக்கு. ஊஞ்சல் வீட்டில் கட்டி விளையாடுறதுக்கும் இது மாதிரி இயற்கை கொடுத்த ஊஞ்சல் விளையாடுறதுக்கும் hard. Oh my god. Oh gosh. குட்டி குரங்கு அவ்வளோ அழகா இருக்கு. திரும்ப சொரியுது, உடம்பு சொரிஞ்சுக்குது. பக்கத்துல ஒரு பெரிய குரங்கு இருக்கு. அது கன்சீவா இருக்கு போல. வயிறு பெருசா இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மரத்தை காட்ட போறேன். நம்ம எத்தனை பேர் உங்களில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஊர்ல எந்தெந்த இடங்கள்ல இது மாதிரி மரம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க நான் முதல் முறையா இப்படி ஒரு மரம் பார்க்குறேன். இங்க பாருங்க, 2 வேற வேற மரம் வேற வேற இடத்துலேருந்து வளர்ந்துருக்கு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளர்ந்து பெருசாகி 2ம் இணைஞ்சிருச்சு. இங்க பாருங்க, 2 மரங்களும் இணைஞ்சிருச்சு. இங்கேருந்து வர இந்த மரமும் அங்கேருந்து வர அந்த மரமும் இந்த இடத்துல இணைஞ்சு ஒன்றா போயிடுச்சு. இதுக்காக இந்த ஊர் மக்கள் இந்த மரத்தை லவ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. காதல் சின்னமாக, அதாவது 2 வேறுபட்டது வந்து இணைகிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க போல். அதனால் லவ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசாக வந்து பாருங்க, கிளைகள் எடுத்து 2 ஒன்றா வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த 2 ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய கிளைகள் போயிருக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேலே இந்த 2 மரங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் இங்க மரம் இருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்கே விட்டு இங்க மரம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கு. இந்த 2 மரமும் அங்க இருக்க 2 மரத்தோட வந்து சேர்ந்து வந்து கிளைகள் விட்டு இலைகள் எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்ததுன்னா நம்ம ஊர் காதலர்கள் எல்லாம் இந்த இடத்துல பேரை வந்து செதுக்கி இருப்பாங்க. 2 பேரா வந்து செதுக்கி இருப்பாங்க. இந்த ஊர் மக்களுமே செதுக்கி வச்சிருக்காங்க. இருக்கு, எல்லா ஊர்லயுமே காதல் காதல் தானேங்க. இந்தா ஏதோ லெட்டர்ஸ் வந்து எழுதி செதுக்கி வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங், பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த ஃபுல்லாக சேர்ந்துருக்கிறது எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி இந்த இடத்துல அப்படி பார்க்க முடியுங்க. முழு மரத்தையும் பார்க்கும்போது, முழுசாக பார்க்கும்போது அப்படியே ஒரு குடும்பம் மாதிரி. அங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இந்த பக்கம் ஒரு ஆள், எல்லாரும் சேர்ந்து குழந்தைகள் பெற்றது மாதிரி கிளை விட்டு அப்படியே செழிப்பாக இருக்கு இந்த இடமே. காட்டு மலர்
இந்த பூவோட வாசம் இது எனக்கு தெரியும். நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா மலர் பேர் தெரியல. காட்டுக்குள்ள வளர்ந்துருக்கு. சந்தோஷம். கீழே ஃபுல்லா வந்து வேர்கள் மட்டும்தான் இருக்கு. இலை எல்லாம் மேல இருக்கு. கீழே ஃபுல்லா வேர்கள். இந்த மரம் அவ்வளவுதான். வித்தியாசமா இருக்கு இந்த இடமும். வளையமா இருக்கு. இலைகள் கீழே ரொம்ப ரேரா இருக்கு. அங்க அங்க ரொம்ப ரேரா இருக்கு. ஃபுல்லா வளையமா இருக்கு. அழகா இருக்கு. இயற்கையே கொடுத்த ஸ்விம்மிங் பூல் பாருங்க, தெளிவா இருக்கு தண்ணி. ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த ஊற்றுலேருந்து வர தண்ணி ஓடிட்டே இருக்கிறதுனால ரொம்ப தெளிவா சுத்தமான தண்ணியா இருக்கு. பசங்க இங்க இருக்க பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தா எனக்கும் உள்ள குதிச்சு விளையாடணும் போல இருக்கு. சின்ன வயசுல குளத்துல நீச்சல் அடிச்ச ஞாபகம் எல்லாம் வருது. எங்க பசங்க யாராவது நீச்சல் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹீஸ் ரெடி. வாவ். ஓ எஸ், ஜாலியா வந்து பசங்க விளையாடுறாங்க. அதாவது எத்தியோப்பியா வந்ததுலேருந்து பசங்க தண்ணி தாராளமா இருந்து என்ஜாய் பண்ற இடமா இந்த இடத்த தான் நான் பார்க்குறேன். தண்ணி கம்மியா வச்சு ஜரிக்கானால வச்சு தலைய வந்து பைப்பில் வர டேப் வாட்டர்ல வந்து தலையை காமிச்சு க்ளீன் பண்ற ஆளுங்களை தான் பார்த்துருக்கேன். இங்க அப்படியே எக்கச்சக்கமான தண்ணி, தாராளமா பசங்க விளையாடுறாங்க. அழகா சூப்பரா இருக்குங்க. குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்கு அழகா. இங்க ஒரு கல் வச்சிருந்தாங்க. அதுல எல்லாருமே ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு ஏறி நின்னுட்டேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்படி மக்கள் உயரத்துல எல்லாம் ஏறுறாங்க அப்படின்னு தெரியல. இந்த கல்லோட அதாவது இந்த கல்லோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்த காட்டு வழியா போறவங்க, டூரிஸ்ட் பார்க்க போறவங்க யாரும் மரங்களை எல்லாம் வெட்டக்கூடாது, இந்த காட்டை சேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாசகம் எழுதி வச்சிருக்காங்க இந்த கல்லோட ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இங்க இருக்குன்னு நினைக்கிறேன், ஜெப்ரா வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த காட்டுல ஜெப்ரா வந்து பார்க்கலாம். நிறைய ஜெப்ரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெப்ராவோட வாழிடம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல வந்து ஜெப்ரா வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. இனி வந்து இறங்கணும். நைஸ் பிளேஸ். ரொம்ப அருமையான இடமா இருக்கு. காட்டுக்குள்ள வந்து சுத்துறது ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கு.